அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரங்கள்ல இவை நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு உட்பட மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலத்தையும் உங்களால் இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பார்ப்பதுல பயன் கிடையாது. தேவையான வருமானத்தை உங்களுக்கு சுக்கிரன் வாரி வழங்க இருக்கிறாரு. ராகுவினாலும் அவ்வப்போது எதிர்பாராத பணவரவு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க. இருந்தாலும் கூட வரவுக்கு ஏற்றார் போல ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல குடும்பத்தாருடைய உடல் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதால மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகளை இந்த வாரத்தில் உங்களால் தவிர்க்க இயலாது. அதே போல திருமண முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா முயற்சிகள்ல அலைச்சல் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால இது மாதிரியான வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். அதே போல குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு வந்த நிலையில கூடிய விரைவில், குறிப்பா இந்த 30ஆம் தேதி முடிவதற்குள் இது மாதிரியான மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் சனி பகவான் வக்ரகதியில அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளோடு பழகுவதில் நிதானமாக இருக்க வேண்டுங்க. நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியர்களுடன் நீங்க விமர்சிக்க வேண்டாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து வாங்க. அதே போல மேலதிகாரிகள் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனிக்கிறாங்க என்பதை மனதில் வைத்து உங்களுடைய பணியை மேற்கொள்வது நல்லது. அதே போல சக ஊழியர்களுடன், குறிப்பா எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கை தேவை. ஏன்னா இதனால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டங்கள்ல தொழில் போட்டிகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் இந்த போட்டிகளை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, இந்த கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்வது நல்லது. அதே போல் வீட்டிற்கு அருகாமையுள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.